மகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். வள்ளலார் பெருமான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வள்ளல் பெருமான் தான். அவர் மிஞ்சிய வள்ளல்கள் யாருமே கிடையாது. குணவழித்து, உணர்வழித்து, உயர்வழித்து இந்த தமிழும் தமிழ்ச் சமுதாயம் நலமுறை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு புது வழியை கண்டவர். சைவத்தின் மேற்சமயம் பெரிதில்லை என்பார். அவர் வள்ளலாரின் சைவத்தின் மேற்சமயம் பெரிதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதில் இந்த ஒருமையுடன் அது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் வேண்டும், உணவு வேண்டும், உறவு வேண்டும் என்பார். யார் ஒருமையுடன் ஒருமையுடன் மனது உடையவர்கள் யார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள். அடுத்து பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும்பார். யார் பெருமை பெறும் புகழ்? சமூகத்துக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் பெருமை பெறும் புகழ் பெறுவார்கள். அடுத்தது மறுவு பெண்ணாசையை மறுக்க வேண்டும் என்பார். அதனால் பெண்களையெல்லாம் வெறுக்கணும்னு சொல்ல, இந்த பெண் பேராசை பிடித்து அடைகின்ற காமவர்களை காமத்தனத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உனை மறவாதிருக்க வேண்டும். அப்படி போகணும்னா என்ன செய்யணும்? அவருடைய திருவடியை இறைவன் திருவடியை மறக்கக்கூடாதான். அடுத்தது மதி வேண்டும். அது எல்லாருக்கும் வேணும், பலருக்கு கிடையாது. நிதி வேண்டும். எதற்கு மதி வேண்டும்? நின் கருணை நிதி வேண்டும். கருணை நிதி போகிறோம் எனக்கு. கருணாநிதி நீ போதும் கடவுளே, நீ போதும் என்று சொல்லுகிறார். நின் கருணை நிதி வேண்டும். தர்மமிகு சென்னைம்பார். இது தர்மமிகு சென்னை. ஜாதி சமயம் மத வேறுபாடெல்லாம் இருந்தால் கூட யாரும் பாராட்டாதது சென்னை மாநகரம். கிராமத்துல எல்லாம் இன்னும் பார்க்கலாம். ஆகவே இது முருகனாக இறைவனை நினைத்து வழிபட்ட காலத்தில் வள்ளலார் பாடிய கந்தகோட்டத்தில் இருக்கிற முருகனை பற்றிய மிக அருமையான தமிழ் அமுதம் கலந்த பாடல் இது. ஆனால் பிற்காலத்தில் அவர் ஒளி வடிவமாக கடவுளை கண்டபொழுது எல்லாம் ஒன்றாக, எல்லா மதமும் ஒன்றாக, எல்லா இனமும் ஒன்றாக, எல்லா ஜாதியும் ஒன்றாக, எல்லாம் ஒன்றாக உலக ஒருமைப்பாட்டை உலகுக்கு உணர்த்திய ஒரு பெருமகனாக வள்ளலார் வாழ்ந்து மறையவில்லை. நன்றி, வணக்கம்.